வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 16/6/2026ங்க. 16/6/2026 செவ்வாய்க்கிழமைங்க. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல்ல 2வது கேள்வி தாங்க கொடுக்காங்க. நிலத்தை தோண்ட பயன்படும் உறுதியான ஒரு இரும்பு கருவி, ஸ்ட்ராங்கான இரும்பு கருவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராங்காக அப்படின்னா இரும்பு கருவின்னு சொல்லிட்டாங்கன்னா கடப்பாறை தான் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மண்வெட்டி சொல்லியிருப்போம். இங்கே நான் கடப்பாறைன்னு எழுதுவேன். பதில் என்ன? கடப்பாறை. சரியா? அப்போது 2 மேலேருந்து கீழே என்ன, இதுக்கு சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே என்ன. பாஸ்வேர்டு என்பது, பாஸ்வேர்டு நேற்று பாஸ்போர்ட்டுக்கு சொன்னாங்க, கடவுச்சீட்டுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்படின்னா பாஸ்வேர்டுக்கு கடவு சொல்லு நான் இடையில ஒரு வார்த்தை சொல்லவே செஞ்சேன். கடவு சொல் அப்படின்னா பாஸ்வேர்டு. ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே என்ன. மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய மறுபெயர். அர்ஜுனனுக்கு சான்ஸ்கிரிட்டில் பார்த்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய பாதை திரைப்பட இயக்குனர், புதிய பாதையோட திரைப்பட இயக்குனர் யார்? பார்த்திபன். ஸோ நம்ம அந்த ஹிண்ட் வந்தனால இங்கே பார்த்திபன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பார்த்திபன். ஓகேங்க, பார்த்திபன் எழுதிட்டீங்க. இப்போ 1 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போம். முக்கணிகளில் 2வது. முக்கணி அப்படின்னா தமிழில் என்னென்னலாம் சொல்லுவீங்கன்னா மா, பலா, வாழை. 2வது என்ன இருக்குது? பலா. சரிங்க. 5 இடமிருந்து வலம் என்ன. இரு கைகளிலும் சிறு குச்சிகளை கொண்டு அவற்றை தட்டி ஆடப்படும் நடனம். டேஷ் கடைசி இடத்து இங்கே இருக்குது. 2 குச்சி வச்சுக்கிட்டு ஆடக்கூடிய டான்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆக்சுவலாக நம்ம நாட்டுப்புற கலையில் உள்ளது கோலாட்டம். அது போக கலர்ஃபுல்லாக அந்த குச்சிக்கு வண்ணந்தட்டி வச்சுருப்பாங்க. அந்த குச்சியை வச்சு, அந்த குச்சிக்கு கோல்னு சொல்லுவாங்க. அந்த கோலை வச்சு ஆடக்கூடிய ஆட்டம்னால கோல் ப்ளஸ் ஆட்டம் கோலாட்டம் ஆடுது. 5 மேலேருந்து கீழே என்ன. ஆதாவதமான கொண்டாட்டம். நல்லா சத்தம் போட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணி சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறது என்னன்னு சொல்கிறாங்க. ஆதாவதம் பண்ணிக்கிட்டு கோலாகலம் அப்படின்னு சொல்லலாம். கோ வந்துக்கிறதுனால கோலாகலம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்ன. லான்ச்சுக்கு கடிவாளம். அமீர் கான் நடித்த ஒரு பிரபல ஹிந்தி திரைப்படம் கடிவாளம். லகான் ஒரு படம் நடித்தாங்க. லகான். இதுக்கு நீங்கள் கடிவாளம்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. கடிவாளம்ங்கிறது தெரியல. லகான்னா விவசாய இடத்துக்கு வரி போடுறது, விவசாயிக்கு உள்ள டேக்ஸ், இந்த விவசாயம் செய்தவங்கள்ட்ட டேக்ஸ் வசூல் பண்ணுறது. சரிங்களா? இந்த டேக்ஸுக்கு எதிர்த்து ஒரு கிரிக்கெட் போட்டியை வச்சு அதை ஜெயிச்சா அந்த டேக்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி வச்சு விளையாடுவாங்க. 2001 அந்த படம். சரிங்க. 7 இடமிருந்து வலம் என்ன. சை சேர்ந்தால் பசுமை. பசுமையோட நிறம் என்னென்னா பச்சை பச்சைன்னு இருக்கிறது தான் பசுமை. சை சேர்ந்தால் பசுமை நிறம். பிச்சு ஆல்ரெடி நம்ம போட்டோம். சைங்கிறது பச்சைனா பசுமை நிறம். ஓகேங்க. 7 மேலேருந்து கீழே என்ன. ஒரு டஜன். ஒரு டஜன் வளையல் கொடுங்கன்னு சொல்லுவாங்க கடையில். அப்படின்னா ஒரு டஜன் பொருள் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா 12 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டஜன்னா எத்தனைன்னா 12. ஓகேங்க. 11 இடமிருந்து வலம் என்ன. டேஷ் செய்தி என்பது இறந்தவரின் குடும்பத்துக்கு தெரிவிக்கும் ஆறுதல் தெரிவிக்கும் செய்தி. ஆறுதல் சொல்கிறாங்க அப்படின்னா
இரங்கல் தெரிவிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? ஜெயலலிதா வாழ்க்கை திரைப்படமான போது தலைவியாக நடித்தவர். ஜெயலலிதா வாழ்க்கையை வந்து திரைப்படமாக எடுத்தாங்க. அதில் தலைவியாக நடித்தது யாருன்னு கேட்காங்க. கங்கனா ரணாவத். பதில் என்ன? கங்கனா ரணாவத். நம்ம ஜெயம் ரவி கூடலாம் படம் நடிச்சிருந்தாங்க. மொதல் படமாக 2021 வந்த படம். கங்கனா ரணாவத் வந்து மக்களவை உறுப்பினராக இருக்காங்க. மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஓகேங்க. 9 இடமிருந்து வலம் என்ன? சமஸ்கிருதத்தில் வால்மீகி என்றால் தமிழில் என்ன? சமஸ்கிருதத்தில் வால்மீகின்னா தமிழில் என்னன்னு கேட்காங்க. வால்மீகி அப்படின்னா தமிழில் என்னென்னா கரையான் புச்சுன்னு சொல்லுவோம். இங்கே ப வந்துருக்குங்க. ஸோ அப்போ இந்த வேர்டை எழுத முடியாது. வால்மீகிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஓகேங்க. அப்படின்னா வால்மீகி என்ன எழுதினார்னா ராமாயணம் எழுதினார். தமிழில் கம்பர் எழுதினார். கம்ப ராமாயணத்தை தமிழில் கம்பர் எழுதியார். வால்மீகி சமஸ்கிருதத்தில் வால்மீகி எழுதினார். தமிழில் யாருன்னு கேட்கணும். இந்த கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் பாருங்கள் எப்படி கேட்குங்கன்னு. சமஸ்கிருதத்தில் வால்மீகி எழுதினார்னா தமிழில் யாருன்னு கேட்கணும். ஓகேங்களா? நீங்கள் வால்மீகி என்றால் தமிழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்மீகிக்கு டிரான்ஸ்லேட்டர்னா வால்மீகினா கரையான் புச்சு, கரையான் சொல்லக்கூடியது தான் தமிழன்னு சொல்லி எழுதுவாங்க. சரிங்களா? வால்மீகி வந்து 5ஆம் நூற்றாண்டில் வந்து கம்ப ராமாயணத்தை எழுதினார். 24,000 ஸ்லோகங்களை சொல்லி. கம்ப ராமாயணம் வந்து தமிழில் எழுதினார் கம்பர். 12ஆம் நூற்றாண்டில் 10,000த்துக்கு மேற்பட்ட பாடல்களோட. மீதி எங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஓகேங்களா? 6 இடமிருந்து வலம் என்ன? கோபம். கோபம் வந்துன்னா அதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? கோபம் வந்தால் சினம்னு சொல்லலாம். இங்கே ஆத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்தியக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது கோபக்காரனை தான் சொல்கிறோம். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? பாரதி ராஜா இயக்கிய ஒரு திரைப்படம். டேஷ் பூக்கள். பாரதி ராஜா டைரக்ஷனில் வந்து ஒரு படம். டேஷ் பூக்கள். 3ஆவது எடுத்து இம்மு இருக்குங்க. நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. நிறம் மாறாத பூக்கள். சுதாகரும் ராதிகாவும் நடித்த படம்னு எனக்கு ஐ திங்க் 1979 வந்த படம். ஓகேங்களா? சுதாகரும் ராதிகாவும் சேர்ந்து நடித்தது. அதுக்கப்புறம் 2001 கடல் பூக்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இங்கே இம்மு 6 எழுத்துங்கனால தான் இந்த பதில். இல்லைன்னா கடல் பூக்களும் 7 எழுத்தாயிரு. 10 இடமிருந்து வலம் என்ன? 100க்கு இவ்வளவு என்பதை குறிப்பது பெர்சன்டேஜ், அதாவது சதவிகிதம். தக்கு ச மட்டும் போட்டால் போதும். 10 மேலேருந்து கீழே என்ன? சேல ஆரம்பிக்கிங்க. டேஷ் சந்தர்ப்பம் என்பது சரியான நேரம் என்பது குறிக்கும். இதுக்கு வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 13 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் திராவிடன் என்றெல்லாம் பிரிவினை பாராட்ட தேவையில்லை. இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை வச்சு ஆரியம் திராவிடம் அப்படின்னு பிரிக்காங்க. ஆனால் நீங்கள் பிரித்து பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆரியன் அப்படின்னா ஆரியம் மொழி பேசக்கூடியவங்க. ஆரிய மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா வட இந்திய மொழியை பேசக்கூடியவங்க. குஜராத்தி, மராத்தி, சமஸ்கிருதம், ஹிந்தி எல்லாம் பேசக்கூடியவங்க ஆரிய மொழிக்காரங்க. ஆரியம் மொழி பேசக்கூடியவங்க ஆரியன்னு எழுதணும். ஓகேங்களா? திராவிடன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னிந்திய மொழிகளை பேசக்கூடியவர்கள் வந்து திராவிடன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஸோ நார்த் இந்தியா மொழி பேசுகிறவங்க, சவுத் இந்தியா மொழி பேசுகிறவங்கன்னு பிரித்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இது. சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? சொத்து. சொத்துன்னா அசட்டு. சொத்து, உடைமை, செல்வம் எல்லாமே வந்து ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. 15 இடமிருந்து வலம் என்ன? கான்பெரா இதோட தலைநகர். கான்பெரா அப்படின்னாலே உடனே சொல்லிடலாம் ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம். ஆஸ்திரேலியா உடைய தலைநகரம். சரிங்களா? 10 மேலேருந்து கீழே டேஷ் சந்தர்ப்பம் என்பது சரியான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் பார்த்து டைம் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. சமயம் எந்த சமயம் எது செய்யணும், நேரம் அப்படிங்கிறத சமயம்னு சொல்லுவோம். மதத்துக்கும் சமயம்னு சொல்லுவோம். சரிங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? சில விஷயங்களை பார்த்தும் பார்க்காம இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டும் காணாமல் இருந்துக்கணும். எல்லா பிரச்சனைகளையும் போய் மூக்க நுழைக்கக்கூடாது. கண்டும் காணாமல் இருந்து கொள்ள வேண்டும். கடைசி கேள்விங்க. 12 புத்திரன். புத்திரன் அப்படின்னா மகன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? ஆன்மீகம் அறிவோமா? கடவுள் நினைத்தால் எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்ன வார்த்தைகள். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றிங்க.